பேக்கில் கருவேப்பிலை நட்டு வச்சுருக்குதுங்க. கருவேப்பிலை செடி இப்போ தான் நட்டு வச்சுருக்குதுங்க. ஒரு 4 நாள் ஆச்சு. இது அப்படியே தான் இருக்குது. இதுக்கு மேலே தான் துளிர் விடும் பாருங்க. இது ஒரு டப்பாவில் இன்னொரு மல்லிகைப்பூ செடி நட்டு வச்சுருக்குறோங்க. இது இப்போ தான் குட்டி குட்டியாக துளிர் விட்டுக்கிட்டு இருக்குதுங்க. இது வந்து சன்னமல்லி நிறையா துளிர் விட்டுக்கிட்டு இருக்குது. அப்புறமேட்டு இந்த பேக்கில் வந்து புதினா குச்சி நட்டு வச்சோங்க. அதில் ஒரு குச்சி சின்னதாக துளிர் விட்டுருக்குது. மீதியெல்லாம் வாடின மாதிரி இருக்குது. வருமா என்னன்னு தெரியல. அது அப்புறமேட்டு இன்னொரு நாளைக்கு காட்டுறேன் வந்ததுனாக்க. இது பாருங்கள், பாலக்கீரை பேக்கில் போட்டிருக்குதுங்க. பாலக்கீரை விதை போட்டிருக்குதுங்க. விதை போட்டு எல்லாம் குட்டி குட்டியாக எல்லாம் இப்போ தான் முளைச்சி வந்திருக்குதுங்க. எல்லாம் குட்டி குட்டி செடியாக வந்திருக்குதுங்க. இருக்க இது நான் காட்டுறேன் வளர்றது. இதுவும் அதே மாதிரி தான். அடியில் சாணங்கன்னு எல்லாம் போட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லாம் போட்டு வச்சுருக்குறோம். மருதாணி கொஞ்சம் நல்லா துளிர் விட்டு நல்லா வளர்ந்துருக்குதுங்க. மீதி எல்லாம் பிச்சு எடுத்தாச்சு. எல்லாம் காஞ்சி போன பிச்சு கொஞ்சமாக வச்சுட்டு மீதி எல்லாம் எடுத்துட்டோம். இது பாருங்க, ராமர் மல்லி இந்த அளவுக்கு தான் வச்சுருந்ததுங்க. இப்போ கயிறு கட்டி இவ்வளோ வளர்ந்துருக்கு. ஒரு 2 அடி 3 அடிக்கு வளர்ந்துருக்குதுங்க. நூல் கட்டி விட்டுருக்குறோம். மேலேக்கு வளர்ந்துட்டுருக்குது. இதுவும் பூ வந்துச்சுன்னா மறுபடியும் வீடியோ காட்டுறேன் பாருங்கள். பன்னீர் ரோஸு பதியம் போட்டு வச்சுருக்குதுங்க. கத்தாழையில் நட்டு வச்சு குத்தி பதியம் போட்டு வச்சுருக்குதுங்க. இது வெளியில் எடுத்தோடனே நான் காட்டுறேன் உங்களுக்கு, வீடியோ காட்டுறேன்.